சுத்தமான வஸ்திரத்தை நான் அணிந்திருக்கிறேன், எப்படி நான் போய் அழுக்கிலே உட்கார முடியும்? You see, that consciousness will all the time come to you to remind you who you are. So you cannot go and sin against God. But it is possible that some people will want to leave God and want to go and continue to live in sin. It is possible. சில பேர் ஆண்டவர் எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவு உணர்த்தினாலும் அதுக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து போய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு விமோசனமே இல்லை. அவர்கள் நம்ம ஒண்ணுமே செய்ய இயலாது. You cannot do anything to them, right? I believe that God will continue to speak to them, calling them all the time to come back, right? But still, they may not want to come back and live the way that God wants them to live. They can go away if they want. Because it's a choice. After all, it's a choice. இது ஒரு தெரிவா இருக்கிறது. அப்போ இப்ப நாங்க யாரை பத்தி இங்க பேசி கொண்டிருக்கிறோம்? யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு? யார் தேவனை தேடுகிறார்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தாறுமாறாக போகும்பொழுதெல்லாம் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ, right? You may not doing, sometimes you may not do the right kind of things, but you want to do it, right? You know that something's not right in your life, but you are guilty of that. You want to come back and put things right with God, right? So if you have that desire, you can come back to God. அந்த வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக திரும்பி வர முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அந்த விதமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு. ஆனால் சில பேர் பரிசுத்த ஆவியானவரும் எவ்வளோ சொல்லியும் கூட விட்டு விலகி போக முடியும். இதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. That's why I'm warning you, right? If you want to continue to live in sin, if you do not want to repent and come back to God, then it's not a good sign, right? Then God can do anything to you. தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது, கையை விரிச்சிடுவார். ஓகே, பாப்போம் அது எங்கன்னு சொல்லி. And it's very important, I think. எபிரேயர் 10 அதிகாரம், Hebrews chapter 10. You know, if there are no cases like this, I'm sure God wouldn't have written it down here. இப்படி காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்குமானால் எழுதியிருக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட்? பாருங்க 26 வசனம், 10:26, Hebrews chapter 10 verse 26. I believe that none of our church members are like this, because God has been so gracious to every one of us, and it's not right for us to be like this. Okay, வாசிங்க. மனப்பூர்வமாக பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். They know it is sin, but they do not want to come back to God. They do not want to hate sin. பாவத்தை வெறுக்க, அதை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கு சில பேருக்கு மனம் இருக்காதாம். அப்ப மனப்பூர்வமாக அவர்கள் பாவம் செய்வார்கள். ஓகே, என்ன நடக்குது? பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் இல்லை அவர்களுக்கு, ரைட்? இன்னொருக்கா வந்து ஒண்ணுமே ஆர்டர் செய்யல அவங்களுக்காக, எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப வேண்டுமானாலும் மனம் திரும்பி வரலாம். ஆனா இன்னொரு காரியத்தை தேவனால செய்ய முடியாது. சோ அவர் கையை விரிச்சிடுவார். அதான் நாங்க பாக்குறோம். ஓகே, பலியிடாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று 27 வசனம், எஸ் 10:27, பாயத்தோடு எதிர்பார்க்குதலும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அது இன்னும் 29 வசனத்தை போனீங்கன்னா இன்னும் அது பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வாட் தே ஆர் ரியலி டூயிங் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாவத்தில் இருக்கிற ஒருத்தன் பாருங்க என்ன செய்யறானாம். 29 வசனம், ஓ ஹல்லேலூயா, பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறானாம். ஏன்? தெரியும் நம்மை மீட்டு இருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நாம் கேட்காமலே நம்ம இது அன்பு கூர்ந்து எல்லாம் செய்தார். அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காம ஒருத்தன் வாழ்வான் என்று சொன்னால் என்ன செய்யறானாம்? அவரை போட்டு காலால் மிதிக்கிறானாம். இது ஒரு வேதனையான ஒரு காரியம். You see, this can happen. இது நடக்க முடியும் மனிதனுடைய வாழ்க்கையில. அந்த ஆபத்து இருக்குது. அதனால தான் we need God. We have to seek after Him. We must have a continuous relationship with God. You must open your Bible and read for yourself. Study the word of God. Pray. Have a regular fellowship with God. Right? Do not be ignorant about the fellowship with God.
தேவனோடு உள்ள உறவுகளை குறித்து நாளைக்கு செய்யலாம், நாளான்றைக்கு செய்யலாம், பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அப்படி இருக்கல அது. Right? You know, one of the things that we must always do is to listen to the word of God, so that will enable you to have more faith. இல்லையா? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்போ வசனத்தை கேட்க கேட்கத்தான் நமக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை நம்ம உள்ளத்தில் வச்சு கொண்டு தான் நாம அதுக்கு பிறகு தான் நாம தொடர்ந்து அவரோடு கூட ஒரு உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அப்ப எப்ப நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லையோ, எப்ப நாம ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறோமோ, எப்ப நம்முடைய இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் இந்த ஆபத்து வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப பாருங்க, what a privileged people today we are. என்னால் அடிக்கடி நமக்கு பரிசுத்தவர் பேசி பேசி இல்லையா, நமக்கு உணர்த்தி நாம் அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு, மனப்பூர்வமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டே இருக்கிறார். அடிக்கடி நம்மை சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறுகள் விட்டாலும் உடனடியாக நம்மை மறுபடியும் தமிழத்திலே கொண்டு வந்து விடுகிறார். அவருடைய ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்து நாம் மறுபடியும் அவரோடு சேர்ந்து நடக்க நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆகவே இதைத்தாங்க யோவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். This is what John is talking about here. I am being loved by Jesus, right? Because I know he is so gracious upon me. So I will not leave him. I will always be with him. நான் அவரோடே இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு அவருடைய அன்பு போதும். His love is more than enough for me என்று சொல்லி அவரோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, நான்காவதாக 21 வசனம் 21 அதிகாரம் 7 வசனம். John 21 verse 7. 21:7.